இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். இங்க வாங்க பிள்ளைகளா, எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். தமிழ் பொது வேட்பாளர் எங்களுடைய திருவாளர் அரியநேந்திரன் அவர்களை ஆதரித்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் அதன் ஒரு அங்கத்துவமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் என்னுடைய இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வேட்பாளராக சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய திருவாளர் அரியநேந்திரன் அவர்கள் 2 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். விடுதலை புலிகளுடைய காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர். தமிழ் தேசியத்தின் மீது தீராத பற்றுறுதி கொண்டவர். அடுத்ததாக எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர் அரந்தகுமாரன் அவர்கள் இங்கே உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள். எங்கள் எல்லோரும் காக்கா எண்ணி என்று சொல்லி வாஞ்சையுடன் அழைக்கின்ற எங்களுடைய மூத்த போராளி. இந்த போராளிகளில் முன்னாள் போராளி, இந்நாள் போராளி என்று சொல்லி ஒன்றில்லை. போராளி எப்பொழுதுமே போராளிதான். ஆயுதம் தூங்கிய காலகட்டத்தில் அவர் ஆயுத போராளி. ஜனநாயக ரீதியில் தேசிய விடுதலை போராட்டம் முன்னெடுக்கின்ற பொழுது அவர் ஜனநாயக போராளி. ஆகவே இந்த இடத்தில் நான் அவர் முன்னாள் விடுதலை போராளி, இந்நாள் விடுதலை போராளி என்கின்றதல்ல, அவர் போராளி. உண்மையில் மனித நேயம் நீக்கு ஒரு போராளி. நான் இந்த இடத்தில் சில சம்பவங்களை விரித்து கூறவிட்டாலும் கூட நான் இன்று இந்த மேடையில் சரி உயிருடன் நின்று இந்த உரையாற்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெருந்தகை காக்காண்டன் அவர்கள். நான் என்றைக்கும் அதில் நான் நன்றியுடன் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டவன். அவருக்கு அது நினைவில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய பசுமை இயக்கத்தின் உறுப்பினர்களே, எங்களால் உங்களுக்கு தெரியும், பிரியாணி பாசல் தரமாட்டோம், தலைக்கு 2000 3000 தரமாட்டோம். அவ்வாறு இருந்தும் நாங்கள் விடுக்கின்ற அழைப்பை ஏற்று எப்பொழுதும் அரங்குகள் நிறையக்கூடியதாக எந்த இடத்தில் நாங்கள் கூட்டங்கள் ஒழுங்கு செய்தாலும் கூட அந்த இடத்துக்கு நீங்கள் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவையும் உற்சாகத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என் பசுமை உறவுகளே, எங்களுடைய கருத்துக்களை காவி செல்லுகின்ற பரப்புரையாளர்கள் நீங்கள் தான். அதனால் தான் இன்று இந்த அரங்குக்கு அழைத்திருக்கின்றோம். உங்களை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன். பத்திரிகைகள் பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாச அவர்களின் கூட்டத்திலும் ஒரே பார்வையாளர்கள் இருப்பார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கூட்டத்திலும் ஒரே பார்வையாளர் இருப்பார். அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரே பார்வையாளர் தான் இருப்பார். இங்கே தரகர்கள் இருக்கின்றார்கள். ஆளுக்கு 3000 வாங்கி தருவதாக பேசி அங்கே வருகின்ற எங்களுடைய மக்களினுடைய வறுமையை விற்று காசாக்குகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு சேகவம் புரிகின்ற தரகர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். நீங்கள் அவ்வாறு இல்லை என்கின்றதை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்களை இருகரம் கூப்பி உங்களை வரவேற்றுக் கொண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்றது 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த கையுடன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுதே நாங்கள் பொது வேட்பாளர் என்கின்ற எண்ண கருவை நாங்கள் பிரேரித்திருந்தோம். உண்மையில் அப்பொழுது தமிழ் வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கவில்லை. தென்னிலங்கையில் தமிழ் மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட தமிழ் மக்களுக்கான உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய
கலாநிதி விக்ரமபாகு கருணரட்ன அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது இருந்த சம்பந்தரையாவிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் அதனை ஆணித்தரமாக மேசையில் அடித்து மறுத்திருந்தார். அவர் பிரேரித்ததுதான் சரத் பொன்சேகா அவர்கள். ஒரு யுத்த குற்றவாளியை, யுத்தத்தை முன்னின்று நடத்திய ஒருவரை தமிழ் மக்களை கொண்டே வாக்களிக்க வைத்ததன் மூலம் அவருக்கு நாங்கள் வெள்ளை அடித்து இந்த விசாரணைகளில் இருந்து காப்பாற்றியதை தவிர நாங்கள் வேறு எதனையுமே செய்யவில்லை. அவர் சொல்லுகின்றார், நான் குற்றமிழைத்திருந்தால், எனது ராணுவம் குற்றமிழைத்திருந்தால் தமிழ் மக்கள் எனக்கு வாக்களித்திருப்பார்களா என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அந்த வரலாற்று பிழை நடக்கக்கூடாது என்கின்றதன் அடிப்படையிலேயே நாங்கள் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு மிக தெளிவாக இருந்தது, வடக்கு கிழக்கையும் ஏவிபி அனுரகுமார திசநாயக்காவினுடைய ஆட்கள் நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பிரித்தாலும் நாங்கள் ஒரே தாயக மக்கள். அந்த வகையில் கிழக்கில் இருந்து ஒரு வேட்பாளர் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருந்தோம். அவர் தமிழ் தேசிய பற்றாளராக, அப்பழுக்கற்றவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும். அந்த அடிப்படையிலேயே அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். நாங்கள் இது தெரிவு செய்ய மாட்டோம், நிறைவேறாது என்று சொல்லி கனா கண்டவர்கள் பலர். அவர்கள் இன்று இதனை எதிர்க்கின்றார்கள். சொல்லுகின்ற காரணங்கள் விசித்திரமானவை. கோட்பாட்டு ரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களாம். ஆனால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டால் எங்களுக்கு வட்டுக்கோட்டையில் இருந்து நாங்கள் கொண்டு வந்த அந்த ஆணைகள் எல்லாமே கடைசியாய் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய, அல்லது நாங்கள் ஒரு பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்லுகின்றதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்று இந்த 7 கட்சிகள் திரண்டு அரியநேத்திரனவர்களுக்காக பரப்புரை செய்கின்ற பொழுது அவர்களும் திரண்டிருந்தால் ஏன் அத்தனை தமிழ் வாக்குகளையும் எங்களை நோக்கி குவித்திருக்க முடியாது? அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. சும்மா சொல்லுகின்ற காரணம் வேறு. எனக்கு சோசியலிசம் பற்றி தெரியும், கம்யூனிசம் பற்றி தெரியும், ஏன் இப்பொழுது என்விரான்மெண்டலிசம் என்று சொல்லப்படுகின்ற சூழலியம் பற்றி தெரியும். இப்பதான் கேள்விப்படுகின்றேன், சுமந்திரம் என்று சொல்லி ஒரு புதிய கோட்பாடு உருவாக்கப்படுகின்றது. ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு எதிராக, ஒரு தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்கு எதிராக ஏகாதிபத்தியவாதிகளின் அல்லது ஆக்கிரமிப்புவாதிகளுக்காக பரப்புரை செய்து அவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்கின்றதுக்காக துளியாக துடிக்கின்ற அவர்களுடைய கொள்கைக்கு சுமந்திரம் என்று சொல்லி பெயரிட்டு அவர்கள் பத்திரிகை அளித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி. என் அருமை பசுமை உறுப்பினர்களே, நான் உங்களை அழைத்தது நீங்கள் வாக்களிப்பதற்காக மாத்திரமல்ல. இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்றவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே பொருளாதார வலிமை படைத்தவர்கள் அல்ல, வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல, கூட்டங்களை திரட்டி பேசுவதற்கும் காசு கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல. நட்புகள், உறவுகள் எங்கள் மீது இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அக்கறை கொண்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். நீங்கள் செல்லுங்கள், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடன் பேசுங்கள். உங்களுடைய காராரை உங்களால் காண முடியுமோ, பேச முடியுமோ, நீங்கள் அரியநேத்திரன் அவர்களுடைய பெயரை சிலவரை மறக்கலாம். சங்கு என்கின்ற சின்னத்தை ஞாபகம் வைத்திருக்க சொல்லுங்கள். எங்களை குழப்புவதற்கு வருவார்கள். அங்கே விருப்பத்தெரிவு இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது என்றெல்லாம் போட சொல்லி அது செல்லாத வாக்காக போய்விடும். புள்ளடியை மாத்திரம் போடுங்கள், சங்குக்கு நேரே மாத்திரம் போடுங்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கிகளாக உங்களால் மாற முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எங்களுடன் எந்த விதமான கஷ்ட துன்பங்களையும் பெருப்படுத்தாமல் கைக்குழந்தையுடன் கூட நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் சொல்லுவேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வராதீர்கள் என்று சொல்லி இல்லை, நாங்கள் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்த உங்களால் இதனை சாதித்து காட்ட முடியும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். என் அருமை உறவுகளே,
2009ஆம் ஆண்டு யுத்தம் முடியும் வரைக்கும் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசிய தலைமை இருந்தது. இவர் சொன்னால் இவர் கேட்பார் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் யுத்தத்திற்கு பிறகு அது அல்ல. திட்டமிட்டு எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் ஜனநாயக ரீதியிலேனும் தொடரக்கூடாது என்பதற்காக தமிழினம் கூறு போடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்காக, சாதியாக, சமயமாக எங்களுடைய தமிழ் தேசியம் கூறு போடப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மீளவும் மக்களை அந்த தேசியம் என்கின்ற நூலுக்கூடாக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது. அந்த தேவைதான் தமிழ் பொது வேட்பாளர். இவர் வெற்றி பெறுவார், உலக நாடுகளுடன் தலைவர்களுடன் பேசுவார். அதற்காக அவர் தேர்வு செய்யப்பட்டது. உங்களில் சிலர் கூட அல்லது வெளியானவர்கள் கூட கேட்பார்கள், வெற்றி பெறாத தேர்தலில் ஏன் போட்டி என்று சொல்லி. தேர்தலில் அவர் வெற்றி பெற மாட்டார். அதாவது ஜனாதிபதி கதிரைக்கு அவர் வெற்றி பெற மாட்டார். தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஆயுத ரீதியான போராட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற பாரிய பங்களிப்பை அவர் செய்ய போகின்றார். ஆகவே நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்து நான் விடைபெறுகின்றேன். பரப்புரைக்காக பிரசுரங்கள் தேவைப்படுகின்ற என்னுடைய இணைப்பாளர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். என்னிடம் தொடர்பு கொண்டு அதற்கான பிரசுரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு நான் விடைபெறுகின்றேன். அடுத்ததாக நிலாந்தன் அவர்கள் உரையாற்றுவார். எங்களுடைய வேட்பாளரும் இதே நேரம் கிளிநொச்சியிலும் ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக நிலாந்தன் அவர்கள் உரையாற்றியதற்கு பிறகு எங்களுடைய ஜனாதிபதி பொது வேட்பாளர், அவர் எங்களுக்கு ஜனாதிபதி தான், வேறு யார் துணிந்து எங்களிடம் இந்த தேர்தலுக்கு வந்திருப்பார்கள். அடுத்ததாக அவர் உரையாற்றுவார். அதன் பின்னர் எங்களுடைய மூத்த போராளி காக்காண்ணையும் அருந்தோபாரன் சேரவர்களும் உரையாற்றுவார்கள். அதுவரை பொறுமையாக அமைதி காத்து இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.